Hi guys, thanks for your support. Finally, I got 7,000 subscribers. Thank you for your love and support. Hi guys, welcome back to the video. It's me, Jerry. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா எங்கள் அமிதாச்சா கூட அவுட்டிங் போக போகிறோம். நாங்கள் ரைட் போகிறோம். அமிதாச்சா வந்து பீச் அமிதாச்சா பார்த்தாங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். என் ஃப்ரெண்டு தேஜஸ் கூட ஜுமேரா பீச் போக போகிறோம். நாங்கள் கிளம்பும் போது அப்போ வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். காருக்குள்ளே ஏறியாச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம். ஈவினிங் 5 o'clock இருந்தாலும் நல்லா வெளிச்சமாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஷிப்புலாம் இருக்குது. போகிற வழியில் பெரிய ஷிப்பு இருக்குது பாருங்களேன். பாருங்க, தூரத்தில் பாருங்களேன், வெளிச்சத்தில் புர்ஜ் கலிஃபாலாம் தெரியுது. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்லாம் போகுது. காரில் வந்து மேப் கனெக்ட் பண்ணி வச்சு போகிறோம் நாங்கள். இங்கே பாருங்கள், நமாஸ்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து துபாய் மெரினாவுக்கு வந்துக்கிறோம். இந்த இடத்துல இருந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது கீழே வந்து ஒரு குட்டி கடல் பாருங்கள். தூரத்தில் பாருங்கள், கப்பல்லாம் போகுது. அடுத்து ஸ்பீடு போட்லாம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் பீச் ரீச் ஆக போகிறோம். ரெட் சிக்னல் போட்டுக்கிறனால கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறோம். அந்த பக்கம் பார்த்தா ட்ராம் போகுது. இந்த ட்ராம்லேயும் பீச்சுக்கு போகலாம். இந்த போர்டில் தெரியுதுல, அந்த பீச்சுக்கு தான் போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிடுவோம். நாங்கள் உள்ளே வந்தாச்சு. கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம். இப்போ எஸ்கலேட்டரில் ஏறி தான் நாங்கள் போகணும். நான் எஸ்கலேட்டரில் தன்னால ஏறுறேன். ஈஸியாக ஏறிட்டேனா, ஈஸியாக தான் இருக்குது. டக்குன்னு ஏறிட்டேன். மேலே வந்தாச்சு. நாங்கள் இப்போ உள்ளே போக போகிறோம். இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வரேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க. குட்டி குட்டியாக ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. குட்டி குட்டியாக ஷாப்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து அன்னலுஞ்சா இருந்துச்சு. தான் வந்து பீச்சுக்கு நடுவில் இருந்துச்சு அன்னலுஞ்சா. இந்த டைம் வந்து சன்செட் ஆகிற டைமு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம். அப்படியே எங்களுக்கு பார்க்குறதுக்குலாம் புதுசாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து ஈதுக்கு நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்குள்ளே கால் நனைக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். எந்த பக்கம் போகலான்னு டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து பீச் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து குட்டி குட்டி சேர்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம வந்து பீச்சில் குடிச்சிட்டு வந்து இந்த சேரில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இதெல்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு. நிறைய பில்டிங்ஸ்லாம் அந்த சைடு இருந்துச்சு. பீச்சில் போய் குளிக்கலான்னு பார்த்தா க்ரௌடாக இருந்துச்சு. கால் மட்டும் நினச்சேன். அங்கிட்டலாம் வந்து இந்த சைடு வந்து ட்ராம்ப்லைன்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு நேரம் வந்து அப்படியே சூரியன் வேறு தெரியடா, அப்படியே அழகாக இருக்குது. பக்கத்தில் மட்டும் அலை அடிக்குது, தூரத்தில் அலை அடிக்கலை. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பக்கத்தில் வந்து கால் நினச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. கடலை பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் எங்கள் மம்மியும் கால் நினைக்கிறோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நான் வந்து கடல்லேருந்து சிப்பி எடுக்கிறேன்னா, இந்த கடலை பார்த்தாலே எங்களுக்கு எங்கள் ஊர் ஞாபகம் வந்துச்சு. நான் குளிக்க போகலான்னு நினச்சேன். எங்கள் மம்மி கால் மட்டும் நனைன்னு சொன்னாங்க. அலையா
இந்த நாளை குளிக்கலை, நானும் மம்மி கால் நினச்சி என்ஜாய் பண்ணோம். நான் நைட் ஆனதான் நிலா தெரியுன்னு பார்த்தேன். துபாயில் வந்து வெளிச்சத்துலேயும் நிலா தெரியுது. சன்செட் ஆக போது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போலீஸ் இருந்துக்கிட்டு ரொம்ப ஆழம் போகாதீங்க. பக்கிரப்பா மாதிரி சிப்பி பறக்குது இந்த பிள்ளை பார்த்தீங்களா? பக்கிரப்பா நினப்பில் சிப்பி பறக்குது. எத்தனை சிப்பி பறக்கலாம் செய்கிற காமி? இந்த இடத்த பார்க்கும்போது உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? சரி, இந்த இடத்த பார்க்கும்போது உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? எந்த நம்ம ஊர் ஃபீல், நம்ம ஊர் பக்கிரப்பா ஃபீல் ஆகுதா? ஆமாம் கைஸ், எனக்கு இதை பார்க்கும்போது எங்கள் பக்கிரப்பா ஞாபகமாகவே இருந்துச்சு. இந்த சன்செட்டு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ணனும் சன்செட்டு பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் கடலில் கால் நினச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு போக போகிறோம். அது பக்கத்தில் தான் இருக்குது. சிட்டிங் ஏரியாவுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். நாங்கள் மேலே பாருங்கள், மூணுலாம் தெரியுது. கீழே வந்து கிராஸ்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பெருசாக இருக்குதுல்ல, அதில் வந்து லைட் போட்டாங்க. நாங்களும் தேஜஸ் வந்து இந்த ஹெட்டு, ஷோல்டரு, நீஸு, 7up அந்த மாதிரி இது பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து லைட்லாம் போட்டாங்க. நாங்களும் தேஜஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். நானும் தேஜஸும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. நானும் தேஜஸும் இருந்து ஜபிள் பார்க் போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜபிள் பார்க் போகணுன்னு தேஜஸ் அடம் பிடிச்சான். இந்த ஜாயின்ட் வீட்டில் வந்து லைட்லாம் போட்டது நல்லா இருந்துச்சு. இதை நாங்கள் வந்து ஷார்ட்ஸில் போடுவோம். இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து திருட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். நாங்கள் ஏமாற்றி பார்க்குறாங்க. அதனால் எங்களால் எடுக்க முடியல. கடைசியில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஏமாற்றி ஐஸ்கிரீம் எங்கேயாச்சு அனிதா சக்கராத்தி சூட்டாக ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து அங்கேருந்து கிளம்புறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு போகணுன்னாங்க, அங்கே போய்கிட்டு இருக்கோம். இங்கே லைட் வாட்டர்லாம் இருந்துச்சு. அந்த லிஃப்டில் தான் நாங்கள் போகணும். இந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. எங்களோட கார் வந்து கீழே இருக்குது, அங்கே போக போகிறோம். நாங்கள் காருக்குள்ளே ஏறியாச்சு. வெளியே வந்து டிராஃபிக் ஜாமாக இருந்தனால வந்து போக முடியல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம். இந்த பீச் நல்லா இருந்துச்சு, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் வந்து ஜபிள் பார்க் போகிறோம். இங்கே பாருங்க, புர்ஜ் கலிஃபா. இது வந்து துபாய் மியூசியம். நாங்கள் இப்போ வந்து ஜபிள் பார்க் வந்துட்டோம். இங்கே வந்து துபாய் ஃபீல் மார்க்கெட்டு இருக்குது. ஏன்னா வந்து உள்ள கொஞ்சம் பார்த்தா வந்து குட்டி குட்டி கடையாக இருந்துச்சு, ஷாப்பாக. அதனால தான் துபாய் ஃபீல் மார்க்கெட்டுன்னு போட்டுக்கிறாங்க பேல. இங்கே வந்து நாங்கள் போகணும். அதுக்கப்புறம் இங்கே குட்டி குட்டி கடையாக இருந்துச்சா, உள்ளே போயாச்சு. 1 dirhams 5 dirhamsக்கு டிஷர்ட் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய க்ரௌடாக இருந்துச்சு ஜபிள் பார்க்கில். நாங்கள் இப்போ வந்து சைக்கிள் ஓட்ட வந்துக்கிறோம். இது பேர் வந்து 4 வீல் பைசைக்கிள். 2 வீலில் பார்த்துக்கிறேன், 3 வீலில் பார்த்துக்கிறேன். இப்போ தான் 4 வீலில் நானே பார்த்துக்கிறேன். நல்லா ஸ்பீடாக போகிற ஒரு கட்டத்தில் நாங்களே தேஜஸை இடிச்சிட்டோம் பிரேக் போட்டு கூட. சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் இந்த பார்க்லேருந்து எக்ஸிட் ஆயாச்சு.
இப்போ வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இப்போ நாங்கள் வந்து டின்னருக்கு போகிறோம். சரவண பவனத்தை நாங்கள் சாப்பிட போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னா கரமால இருக்குது. தேஜஸ் உட்காந்துட்டாங்க. இதுதான் மெனு கார்டு. இதுதான் ஹோட்டல் வியூ. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் இருந்துச்சு. எங்களுக்கு எங்கள் ஊர் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ வந்து மெனு கார்ட்லேருந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து என்னென்ன டிஷ் வேணும்னு ஆர்டர் பண்ணியாச்சு. நாங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு, வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் இருந்துச்சு, வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருந்துச்சு மெனு கார்டில். பெரிய தோசை பாருங்கள், என்னை விடையே பெருசாக இருக்குது. பூல் கோபி பத்தா கோபி வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொத்து பரோட்டாவும் வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட் அடிப்பொலி சூப்பராக இருந்துச்சு. யாராச்சும் கரமாக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சரவண பவனை போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஸ்வீட்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபெமினா மால்லலாம் பொம்மை இருக்கிறது இருக்கும்ல, அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சிமிங்கம் எடுக்கிறது, காசு போட்டு 1 ரூபா போட்டு எடுக்கிறதுலாம் இருந்துச்சு. நானும் தேஜஸும் எடுத்தோம். எங்கள் 2 பேருக்கும் 2 சிமிங்கம் கிடச்சிச்சு. எடுத்து சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஓகே, நாங்கள் வந்து இப்போ கடையை விட்டு வெளியே வந்துட்டோம். நேராக பார்த்தா ஃப்ரேமு, அந்த சைடு பார்த்தா சரவண பவன். இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபுட் ஏரியா தான். ஒரு வழியாக நாங்கள் வந்து இப்போ கிளம்பி இப்போ நாங்கள் வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. பை.